ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, உனக்கு மிக முக்கியமான ஒரு செயலை வெளிப்படுத்தி காட்ட வந்திருக்கிறேன். உன் குழப்பங்களுக்கு இன்று ஒரு தீர்வு கொடுக்க வந்தேன். தொட்ட காரியத்தை தொடங்க முடியாமல் பாதியில் நிறுத்தி வைத்திருக்கிறாய். கிடைத்து விட்டது என்று நினைத்தது பாதியிலேயே நின்று விட்டது. காரியம் நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை. என் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கவில்லை, பெற வேண்டியதையும் பெற முடியவில்லை, தர வேண்டியதையும் தரவே முடியாமல் பழி பாவங்களை சுமந்து கொண்டு உறவுகளாலும் கைவிடப்பட்டு ஒதுக்கிய நிலையில் நான் தனிமையில் நிற்கிறேன் என்று கதறிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னிடம் நான் பேச வேண்டும். கட்டிய உறவும் என் மனநிலையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு என்னிடத்தில் மனம் பொருந்தாமல் தள்ளிய நிலையில் நின்று கொண்டிருக்கும் என்னுடைய துணை என்று என்னை புரிந்து கொள்ளும். பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறது. என்னுடைய பேச்சை மதிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு எதிர்மறையான காரியங்களைத்தான் செய்கிறது. நல்லதை சொன்னால் அது நல்லதல்ல, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லும் உன் பிள்ளைகளை பார்த்தும் நீ வேதனைப்படுகிறாய். நிலை குலைந்து நிற்கிறது உன்னுடைய குடும்பம். வயிற்று வலியால் துடிக்கிறாய். சில நேரங்களில் அந்த வயிற்றுக்குள் ஏதோ இருக்கிறது என்ற மனநிலையும் உனக்கு வந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. எடுத்த காரியத்தை எடுத்தபடி நடத்தி முடிக்க உன்னால் நடக்க முடியவில்லை. கால் குடைச்சலும் கால் வலியும் தாங்க முடியாமல் துடிக்கிறாய். தலைக்குள் ஏதோ எண்ணங்கள் போட்டு போட்டு குழம்பி பைத்தியம் பிடித்துவிடும் என்று அழுது புலம்புகிறாய். இதில் நீ படும் வேதனை உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வேறு வேதனைப்படுகிறாய். என்னோடு வேதனை என்னோடு போகட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கதறுகிறாய். என் பிள்ளையே, பொறாமை எண்ணம் தலை தூக்கி ஆடி உன் குடும்பத்தை இந்த நிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறது. நீ கட்டிய உன் துணையின் மூலம் நீ நிம்மதியடைய கூடாது. நீ பெற்ற பிள்ளைகளின் மூலம் நீ நிம்மதியடைய கூடாது. நடக்க வேண்டிய காரியம் எல்லாம் நடந்து விட்டால் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைத்து விடுமே, கிடைக்க கூடாது. யாருக்கு முன்னாலும் மரியாதை உனக்கு கிடைக்க கூடாது. தனக்கு மேல் நீ உயர்ந்து விடக்கூடாது. இப்போது இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது. இருப்பதையெல்லாம் விட்டு விட்டு நீ அந்த இடத்தில் இருந்து ஓடி ஒளிய வேண்டும். உன் தலை வெளியே தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட பொறாமை எண்ணத்தில் இருக்கும் உனக்கு நெருங்கிய உறவில் இருக்கும் அந்த உறவுகள் செய்யும் திட்டத்தை தான் இப்போது நான் வெளிக்காட்ட வந்தேன். அன்பு பிள்ளையே, என் அன்பு பிள்ளையே, நீ கட்டிய உறவில் வந்த உறவுகளில் 40 இருந்து 50 வயதில் இருக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் உன்னுடைய குடும்பத்திற்கு உன் குடும்பம் வளர்ச்சியடைய கூடாது என்று, உன்னை நிலைக்குலைய செய்ய வேண்டும் என்று சூனியம் வைத்து காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை பிள்ளையே. எதன் மூலம் வைத்தார்கள்? எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பல கேள்விகள் உனக்குள் வந்திருக்குமே. சொல்கிறேன் கேள்.
நீரின் மூலம் உனக்கு அதை செய்திருக்கிறார்கள். ஒரு பறவையின் மூலம் வேண்டாததை நீ குடியிருக்கும் சுற்று வட்டாரத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டின் படிதான் தேவையில்லாததெல்லாம் உன்னை சேரும்படி செய்ய வைத்து உன்னை குலைய வைத்திருக்கிறார்கள். அது உனக்கே தெரிந்திருக்குமே, நீ கனவில் கண்டிருப்பாயே, மறந்து விட்டாயா? இப்போது நீ அதை அனுபவித்துக் கொண்டும் தான் இருக்கிறாய். மறந்திருந்தால், ஞாபகமில்லை என்றால் யோசித்துப் பார். நான் சொன்னதை யோசித்துப் பார். நீ கட்டிய உறவில் இருக்கும் 40 50 இருக்கும் ஆண் பெண் யார் என்பதை யோசித்துப் பார். இந்த தாய் உன் மனதில் பேசுவேன். ஓம் சக்தி. நன்றி.